திருப்பத்தூர் காய்கறி சந்தையில் காய்கறி வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை நாடாளுமன்ற அதிமுக வேட்பாளராக களியபெருமாள் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து திருப்பத்தூர் சக்தி நகர் பகுதியில் காய்கறி வியாபாரிகளிடம் தங்களது குறைகளை கேட்டறிந்தார் எடப்பாடி பழனிசாமி. மேலும் துண்டு பிரசுரங்களை வழங்கி களியபெருமாளை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். அப்போது பெண்மணி ஒருவர் தமிழகத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக முதலமைச்சராக வர வேண்டும் என நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் அதிமுக முன்னாள் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி மற்றும் திருப்பத்தூர் அதிமுக நகர செயலாளர் குமார் மற்றும் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கச்சத்தீவு இலங்கைக்கு ஒப்படைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டபோது அது குறித்து முதலில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தியவர் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என்று அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு மாவட்டம் திமுக சார்பில் அம்பத்தூரில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற இந்தியா கூட்டணி கட்சி வேட்பாளர் டி.ஆர். பாலு, அம்பத்தூர், கொரட்டூர், பாடி உள்ளிட்ட இடங்களில் தேர்தல் பணிமனை திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு 12க்கும் மேற்பட்ட தேர்தல் பணிமனைகளை நேரில் சென்று திறந்து வைத்து சிறப்பித்தார். இந்த நிகழ்வில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு, அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப், சாமுவேல் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் பகுதி தலைவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர் சேகர்பாபு, ஒவ்வொரு நாடாளுமன்ற தேர்தலின் போதும் இந்த கச்சத்தீவு பிரச்சினையை பாரதிய ஜனதா கையில் எடுக்கிறது என்று குற்றம் சாட்டினார். கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரை அன்றைய முத்தமிழறிஞர் கலைஞரே கச்சத்தீவு இலங்கைக்கு ஒப்படைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டபோது அது குறித்து முதலில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தியவர் என்றும் அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் என்றும் குற்றம் சாட்டினார். கச்சத்தீவை பொறுத்தளவில் மாண்புமிகு அன்றைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவு இலங்கைக்கு ஒப்படைக்கின்ற சூழ்நிலை வருகின்ற பொழுது அது குறித்து முதலில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியவர் மாண்புமிகு அன்றைய முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாமல் அதிமுக வெளிநடப்பு செய்தது அன்றைய தினம். அதோடு மட்டுமல்லாமல் கச்சத்தீவு பறிபோய்விடக்கூடாது என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் முதல் வழக்கு தொடர்வதற்கும் மத்திய அரசிற்கு இந்த கச்சத்தீவை ஒப்படைக்கக்கூடாது என்ற கருத்துருவையும் முதலில் குரல் எழுப்பியவர் கலைஞர். ஆகவே நரேந்திர மோடி அவர்கள், பாரத பிரதமர் அவர்கள் உருண்டு பிறண்டு பொய் சொன்னாலும் சரி, தண்ணீருக்குள் போய் பொய் சொன்னாலும் சரி, பறந்து வந்து பொய் சொன்னாலும் சரி, ஆகாய மார்க்கமாக வந்து பொய் சொன்னாலும் சரி, தமிழக மக்கள் நம்புவதாக இல்லை. 40க்கும் 40 பாண்டிச்சேரி உட்பட இந்தியா கூட்டணி வசம்தான் வரும் என்பதால் தான் தொடர்ந்து இது போன்ற அடுக்கடுக்கு பொய்களை அவர் இந்தியா லெவலிலே அவிழ்த்து விட்டு கொண்டிருந்தால், தமிழ்நாட்டு லெவலிலே இங்கே ஒரு பொய்யிலே வளர்ந்த இங்கே ஒரு புலவர் பெருமான் இருக்கின்றார். அவர்தான் கர்நாடகாவிலே இருக்கின்ற போது தமிழர்களை எனக்கு பிடிக்காது, தமிழை எனக்கு பிடிக்காது என்பார். இங்கே வந்த பிறகு நான் கர்நாடகத்துக்காரன் அல்ல, நான் தமிழகத்துக்காரன் என்று மாறி பேசுகின்ற வல்லமை படைத்த கட்சி தான் பாரதிய ஜனதா என்பதற்கு இந்த 2 நிகழ்வுகளும் ஒரு எடுத்துக்காட்டு. மத்திய அரசு வழங்கும் அரிசியை தான் இலவசமாக வழங்குவதாக கூறி திமுக தம்பட்டம் போடுவதாக பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் அண்ணா நகர், படந்தாள், சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் விருதுநகர் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய ராதிகா சரத்குமார், மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களையும் சலுகைகளையும் மக்களுக்கு வழங்கி வருவதாகவும் அதனையெல்லாம் தமிழக அரசு தான் வழங்குவதாக பொய் பிரச்சாரம் மேற்கொள்வதாக கூறினார். மேலும் பட்டாசு தொழிலையும் இடிப்பெட்டி தொழிலையும் மத்திய அரசு பாதுகாப்பு மேற்கொள்ள நான் பாலமாக செயல்படுவேன். எனவே பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளராகிய தனக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து தன்னை நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றியடை செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அம்மாவின் பெயரை சொல்லி பொதுமக்களை எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றி வருகிறார் என ஸ்ரீவைகுண்டத்தில் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் விஜயசீலனை ஆதரித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் மேற்கொண்டார். முன்னதாக அவருக்கு மேலதாளம் முழங்க ஆட்டம் பாட்டத்துடன் பூக்கள் தூவி ஆயிரக்கணக்கான மக்கள் வரவேற்பு அளித்தனர்.
அம்மாவின் பெயரை சொல்லி பொதுமக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும், அதிமுக கூட்டணியில் யார் போட்டியிடுகிறார்கள் என்றே பொதுமக்களுக்கு தெரியவில்லை என்றும் தெரிவித்த டிடிவி தினகரன், தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற பெரும்பாலான கட்சித் தலைவர்கள் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். அவர்கள் அனைவரையும் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக் கொண்டார். அக்கா, அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், அத்தை, சித்தப்பா, பெரியப்பா, நடக்க முடிஞ்சவங்க, நடக்க முடியாதவங்க, அவங்க 2019 திரும்ப வரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. வரும். அப்ப பழனிசாமி புண்ணியத்துல, பழனிசாமியோட ஊழல் ஆட்சியினால மக்கள் கோபப்பட்டு நம்ம அண்ணன் ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஏமாந்து ஓட்டு போட்டாங்க. பழனிசாமி மேல உள்ள கோபத்துல 21லயும் ஸ்டாலின் ஏமாத்தி ஆட்சி வந்துட்டாரு. குடும்ப தலைவிகளுக்கெல்லாம் 1000 ரூபாய் கொடுப்பேன். அது மாதிரி பேசுறப்ப தொண்டையெல்லாம் கம்மி போயிடும். அது மாத்திரம் இல்ல, அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல, திடீர்னு ஆட்சிக்கு வந்தது உங்களுக்கு குடும்ப தலைவிக்கு தகுதி, ஒரு குடும்பத்தோட தலைவியே தகுதி தானே. தமிழ்நாட்டு பெண்கள்லாம் கோபமா இருக்காங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், எல்லாரும் பொதுமக்கள் தானே. அவங்களுக்கெல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் வரும்னு சொல்லி ஏமாத்தி விட்டாங்க. செங்கத்தில் உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட 5 லட்சம் ரொக்க தொகையை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் போலூர் செல்லும் நெடுஞ்சாலை அன்வராபாத் பேருந்து நிறுத்தம் அருகே தோட்டக்கலை உதவி அலுவலர் புஷ்பராஜ் தலைமையிலான தேர்தல் பறக்கும் படையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் இருந்து போலூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த வெங்கடேசன் என்பவரின் இருசக்கர வாகனத்தை சோதனை செய்தபோது உரிய ஆவணமின்றி எடுத்து செல்லப்பட்ட ரூபாய் 5 லட்சம் ரொக்க தொகையை பறிமுதல் செய்து வட்ட வழங்கல் அலுவலர் ஜெயபாரதியிடம் ஒப்படைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.